Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்ல ஃபைபர் ஆப்டிக் கனெக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபைபர் ஆப்டிக் கனெக்டர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்னா என்ன? ஆப்டிகல் ஃபைபர் இல்லாட்டி ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம். இது வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம் இருக்கு, கைடட் அண்ட் அன்கைடட்ல. அதுல இருக்கக்கூடிய மூணு மீடியம்ல ஒன் ஆஃப் த மீடியம் தான் ஆப்டிகல் ஃபைபர் இல்லாட்டி ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு காம்போனன்ட். இது வந்து கிளாஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஃபைபரால ஆயிருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த லைட் மூலமாவே டேட்டா டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இதை வந்து ரெண்டு விதமா இங்க நீங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாருங்க, ஸ்ட்ரென்த் மெம்பர் ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஜாக்கெட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் மெம்பர், அதுக்குள்ள கோட்டிங், அதுக்குள்ள கிளாடிங், அதுக்குள்ள கோர். இந்த கோர் வந்து தான் கிளாஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஃபைபரா இருக்கும். இது மூலமா தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். டிரான்ஸ்மிட் வந்து லைட் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுனால. ஸோ இந்த லைட் டிரான்ஸ்மிஷனே ரெண்டு விதமா நடக்கும். ஒன்று சிங்கிள் மோட் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று மல்டி மோட் டிரான்ஸ்மிஷன். சிங்கிள் மோட் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு அனுப்புறது, மல்டி மோட் வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுக்கு அனுப்புறது. ஸோ சிங்கிள் மோட் டிரான்ஸ்மிஷன்ல பாத்தீங்கன்னா கம்மியான அட்டனுவேஷன் இருக்கும், டேட்டா லாஸ் இருக்கும். ஆனா மல்டி மோட்ல போகும்போது டேட்டா லாஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் அது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பண்றோம். ஸோ ஃபைபர் கனெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு காம்போனன்ட். அது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்காக, ஃபைபர் டு ஃபைபர் கனெக்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி லைட் சோர்ஸ்ல இருந்து ஃபைபருக்கு கனெக்ட் பண்றதுக்கு, இல்லாட்டினா ஃபைபர் டு டிடெக்டர் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் தான் ஃபைபர் கனெக்டர். இந்த ஃபைபர் கனெக்டரை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று சிங்கிள் ஃபைபர், டூப்ளெக்ஸ் ஃபைபர், மல்டி ஃபைபர் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிங்கிள் ஃபைபர், டூப்ளெக்ஸ் இல்லாட்டி மல்டி ஃபைபர் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிங்கிள் ஃபைபர் கனெக்டருக்குள்ளேயே நம்ம வந்து ஒரே ஒரு கோர் தான், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஃபைபர். அதே வந்து ஒரே இதுல பாத்தீங்கன்னா நிறைய கோர் இருக்கு அப்படின்னா அது மல்டி ஃபைபர் கனெக்டர், மல்டி ஃபைபர்ல இருக்கும். ஸோ ஃபைபர் கனெக்டர் பாத்தீங்கன்னா மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம்னா ரிலேபிளா இருக்கணும், அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், நம்பகத்தன்மையாகவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் யூட்டிலைஸ் பண்றோம் இதை. ஸோ ஒரு பெட்டர் கனெக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா லைட்டை லாஸ் பண்ணும். அதே சமயத்துல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து ஏதாவது மிஸ்அலைன்மெண்ட் ஆயிருந்தாலும் ஃபைபர்ல, அதே சமயத்துல அது வந்து நல்லா எஃபெக்டிவா லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் கனெக்டர்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெட்டர் கனெக்டருங்கிறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கனெக்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா மூணு பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பூட். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பூட் வந்து ஒரு சிங்கிள் அவுட்டர் லேயரா இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்துட்டே வாங்க அந்த பிக்சர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து பூட்டு. அதுக்கப்புறம் பாடிங்கிறது வந்து அதுக்கு அவுட்டர் கேசிங்ல இருக்குது. அதே ஃபெர்ரூல்ங்கிறது அந்த ஃபெர்ரூல் வழியா தான் நம்ம வந்து கோர், அதாவது கிளாஸ் கோரை நம்ம வந்து அனுப்புவோம். அதனால அது வளையாம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ ஃபெர்ரூல்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு கவரிங் தான். அந்த கவரிங் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துச்சு. ஆனா வந்து ஃபெர்ரூல்ங்கிறது வந்து இப்போ ஜிர்கோனியாங்கிற மெட்டல்ல வந்து பண்றாங்க. அப்போ ஜிர்கோனியால பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிராக்ஸ், சிப்ஸா தெரிக்காது, அதே சமயத்துல இம்பர்ஃபெக்ஷன்ஸா இருக்காது. ஸோ அதே சமயத்துல ரொம்ப சின்னதா இருக்கும். அதோடைய கிரெயின்ஸ், ஜிர்கோனியாவோட கிரெயின்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால ரொம்ப ஸ்மூத்தர் ஃபினிஷா அது இருக்கும். அதே மாதிரி ஹீட்டை வந்து நல்லா வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இப்போ கீழே விழுகுது இல்லாட்டினா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இடிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால ஹை இம்பாக்ட் தாங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி இதுல இருக்கும், அதாவது வளைஞ்சு குடிக்கக்கூடிய அதே மாதிரி விரிவடையக்கூடிய தன்மையுடையதெல்லாம் இதுல இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபைபர் கனெக்டர் அப்படின்னா அதுக்கு சில மெஷரிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. மொத்தம் 5 விதமான ஃபேக்டர்ஸ். இதுல வந்து லோ லாஸ், கம்மியான லைட் வந்து லாஸ் ஆகணும், பார்க்க ரொம்ப சின்ன சைஸாகவும் அதே சமயத்துல காம்பாக்டாகவும் இருக்கணும், ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும், காஸ்ட்டும் அதே சமயத்துல ரொம்ப கம்மியா இருக்கணும், ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கணும். இந்த 5 விஷயம் தான் வந்து ஒரு குட் ஃபைபர் கனெக்டருக்கான முக்கியமான ஃபார்ம் ஃபேக்டர்.
ஸோ ஃபைபர் கனெக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் கனெக்டர்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம பார்க்க போகிறது 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் கனெக்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எல்சி, எஸ்சி, எஸ்டி, எஃப்சி, எம்டிபி ஆர் எம்டிபிஓ, எம்பிஓ. ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா 1.25, மற்றது எல்லாமே 2.5 எம்எம்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு கனெக்ஷனுக்குமே ஒரு டைப் ஆஃப் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம அந்த கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அது அந்த டைப்ல அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 5 விதமான டைப்ஸ்ல இருக்கு. இதுல லேட்ச், புஷ்புல், பேயனட், ஸ்க்ரூ, புஷ்புல், இது மாதிரி ரிப்பீட்டான டைப்பும் இருக்கும். ஸோ அதை நம்ம வர வர பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்சி ஃபைபர் கனெக்டர் பத்தி பார்ப்போம். ஸோ எல்சி ஃபைபர் கனெக்டர் ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுசன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிச்சவங்க. அதனால தான் இது வந்து எல்சி கனெக்டர், எல்சி ஃபைபர் கனெக்டர்னு சொல்றோம். இதோடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் ஜாக், லேட்ச் பண்ற மாதிரி, மாற்ற மாதிரி, அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜாக் டைப்ல இருக்கனால இது வந்து RJ45ல நம்ம மாட்டுவோம்ல, அந்த டைப்ல இது இருக்கும். ஸோ இதோடைய கிரேட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸா இருக்கும். அதே சமயத்துல ஈஸி டு ஆப்ரேட் பண்ணலாம். இதுல இது வந்து எஸ்சி, எஃப்சி கனெக்டரை காட்டிலும் ரொம்ப சின்னதா இருக்கும். இதோடைய டென்சிட்டி ஸ்மால், இது வந்து ரொம்ப சின்ன சைஸா இருக்கனால இதுல வந்து சிங்கிள் மோட் கனெக்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் மோட் அண்ட் மல்டி மோட்ல யூஸ் பண்ணும்போது இதோடைய ஃபார்ம் ஃபேக்டர் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கனால, ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர், ரொம்ப சின்னதா இருக்கனால ரொம்ப காம்பாக்டா இருக்கும். அதே சமயத்துல அந்த ஒரே லைன்ல வந்து நம்ம மல்டி மோட்லயும் யூஸ் பண்ண முடியும், சிங்கிள் மோட்லயும் நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல இந்த ஃபார்ம் ஃபேக்டர், சிங்கிள் ஃபார்ம் ஃபேக்டர் கனெக்டர்ஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா வந்து, நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி, அதுக்காக தான் இந்த எஸ்எஃப்எஃப்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அதனால தான் எல்சிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆனிச்சு. ஸோ எல்சி டூப்ளெக்ஸ் கனெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் ஃபுட் பிரிண்ட் எது மாதிரியே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RJ45ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஃபுட் பிரிண்ட் இருக்குமோ அதே சேம் ஃபுட் பிரிண்ட் சைஸ் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஈஸியாக வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் மோட்லேருந்து டூப்ளெக்ஸ் மோடுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் வித் யூஸ் ஆஃப் ஜஸ்ட் ஒரு கிளிப் மூலமாகவே. அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப லோ லாஸ்ல தான் இது ஆகும். அதே சமயத்தில் ஈஸியாக அதை உருகி எடுக்க முடியாது. அதனால தான் புல் ப்ரூஃப்னு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இதோடைய ரீசன்ஸ். ஆனால் மெயினான இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. நிறையா வந்து நம்ம ஒரு பெரிய ட்ரேல நம்ம வந்து இது நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளால கையை வச்சு கழட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால அதுக்குன்னு தனியா எக்ஸ்ட்ராக்ஷன் டூல், இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, எல்லோ அண்ட் பிளாக்ல. ஸோ அந்த டூல் மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே, ஒவ்வொரு கனெக்டருக்குமே ஒரு டூல் இருக்கு. அது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டூல் வந்து இது நம்ம கனெக்டர் வாங்கும்போது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டூலும் வாங்கிக்கணும். ஸோ அடுத்து அதோடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, கனெக்டர் எங்க இருக்கு, அதுக்கு அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஜம்பர் பூட்ஸ், ஸோ அதெல்லாம் அப்படி நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து OM4 ஃபைபரும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல OS2 ஃபைபரும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இருக்கிறது ST ஃபைபர் கனெக்டர். இந்த ST ஃபைபர் கனெக்டர் வந்து பேயனட் டைப்ல இருக்கும். பேயனட்னா கத்தி, அதாவது சண்டைக்கு போறப்ப இந்த ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே சேம் டைப் தான். நம்ம வந்து அதை கரெக்டா லாங் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். இதோட டயமீட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm இருக்கும். இதை மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாட்டணும், ஏன்னா இதுல வந்து அந்த ஃபெரூல் வெளியே நீட்டிட்டு நிற்கும். ஸோ அதே மாதிரி இது மல்டிமோட டேட்டா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். இது வந்து எஸ்சி ஆர் எல்சி கனெக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்த ஒரு கனெக்டர். இதை வந்து நம்ம கரெக்டா ஹவுசிங்ல ஃபிக்ஸ் பண்ணணும். 2.5 mmங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இதுதான் ஓல்டர் டைப் ஆஃப் கனெக்டர்னு கூட. ஸோ மல்டிமோட் அப்ளிகேஷன்ஸுக்காக தான் இதை மெயினாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதோ அதே சமயத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும் இது. ஸோ கீடு ஸ்லாட் இருக்கும் இதில். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பாருங்கள், அந்த கனெக்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லியே தனியாக ஒரு ஹவுசிங் இருக்கும். அந்த ஹவுசிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்விஸ்ட் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக ஒரு கிளிக் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரவுண்ட் ஷேப்னாலே இது வந்து காம்பாக்டான டிசைன் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜில் பார்த்தீங்கன்னா, காம்பாக்டா ரவுண்ட் ஷேப்ல இருக்கனால அது காம்பாக்டா இருக்காது. இன்னொன்று ஸ்ப்ரிங் லோடட்ல இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ரே இருக்க இடத்துல இதை வந்து
நம்ம வந்து கப்புள் பண்றதோ நம்ம மாட்டுறதோ கழட்டுறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதான் அதோடைய டயக்ராம் பார்த்துக்குங்க. இதுல பூட், அவுட்டர் ஃப்ரேம், ஸ்ப்ரிங் லோடர்ல தான் இந்த டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் வருது. அடுத்து எஸ்சி கனெக்டர், எஸ்சி ஃபைபர் கனெக்டர் பார்ப்போம். எஸ்சி ஃபைபர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஆப்டிக்கல் கனெக்டர், அதை ஷார்ட்டா வந்து எஸ்சி கனெக்டர்னு சொல்றோம். ஸோ இதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும், மற்றெல்லாம் ரவுண்ட் ஷேப்ல இருந்திருக்கும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது வந்து ஈஸி டு, இதோட மெயின் பார்த்தீங்கன்னா புஷ்புல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இதோடைய டயமீட்டரும் கிட்டத்தட்ட இதோடைய ஃபெருல் டயமீட்டர் 2.5 mm இருக்கும். இதுலயும் வந்து ஸ்ட்ரிங் அட்டாச்சா இருக்கும். இது வந்து சவுண்ட், அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ள லாக் பண்ணி மாட்டும் போது நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா கரெக்டா அது லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எஸ்சி கனெக்டர் பொதுவாக வந்து ஈத்தர்நெட் நெட்ஒர்க்ஸ், அதே மாதிரி டேட்டாகாம், டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லோ பிரைஸ், ஈஸி புஷ் புல் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோ இன்சர்ஷன் லாஸ் இருக்கும், குட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும். இது வந்து 1990ஸ்ல இருந்தே யூட்டிலைஸ் பண்றாங்க. இது மெயினா எஸ்சி கனெக்டர் எதுக்காக வந்துச்சுன்னா எஸ்டி கனெக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்த கனெக்டர் தான். மெயினா பாத்தீங்கன்னா அதுதான் இதோட இது. ஆனா கரண்ட்ல வந்து அதிகமா மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர்னு பாத்தீங்கன்னா அது எஸ்சி கனெக்டர் தான். ஸோ மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நான் ஆப்டிக்கல் டிஸ்கனெக்ட். இதை ஈஸியா வந்து புஷ் பண்ணலாம், புல் எடுத்தாலும் அது டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஃபெருல்ல எந்த பெரிய டிஃபிகல்ட்டியும் ஆகாது. அதாவது புஷ் பண்றது புல் பண்றதுல வந்து ஃபெருல்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயத்துல அது வந்து சிக்னலை பெருசா பாதிக்காது. இதோட ஸ்கொயர் ஷேப் ரொம்ப காம்பாக்டா இருக்கனால நம்மளால ஒரு ட்ரேல நிறைய இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து கனெக்டர்ஸ் கேன் பி இன்ஸ்டால் இன் ஸ்மாலர் ஃபுட்பிரிண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ரொம்ப கம்மியான சைஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மெயினா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டேட்டாகாம்ஸ், டெலிகாம்ஸ்ல எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது வந்து எல்சி கனெக்டரை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். அதனால இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸை வந்து அதிகமா எடுத்துக்கும். ஸோ அதான் இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இதோட டயக்ராம் இதுதான். ஸோ இதுல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதுல வந்து டஸ்ட் கேப் வரும், அந்த டஸ்ட் கேப் வழியாவும் கோர் போகும். அடுத்து எஃப்சி கனெக்டர். எஃப்சி கனெக்டர் பாத்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஸ்க்ரூ டைப் கனெக்டர் தான் இதுவும். இது வந்து அந்த முன்னாடி பார்த்த கனெக்டரை ஓவர் கம் பண்ண வந்தது தான் இது எஸ்டி கனெக்டரை. இந்த கனெக்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இதை மாட்டணும். ஏன்னா இது எஃப்சி கனெக்டர் வந்து எஸ்சி கனெக்டரை விட உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால அலைன் பண்றது, அந்த கீஸ் அலைன் பண்ணி மாட்டுறதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாட்டணும். ஏன்னா வந்து அந்த ஃபைபர் ஸ்கிராச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, உள்ள இருக்க கோர் ஸ்கிராச் ஆக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஃப்சி பாத்தீங்கன்னாலும் 2.5 mm டயமீட்டர் உள்ள பெருல் தான் இருக்கு. இதுவும் டேட்டாகாம், டெலிகாம், மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட், சிங்கிள் மோட் லேசர்ஸ்ல எல்லாம் இதை யூட்டிலைஸ் பண்றாங்க. இது எஸ்சிஎல்சியை வந்து ஓவர் கம் பண்ண வந்தது தான் எஃப்சி கனெக்டர். எஸ்சி கனெக்டர் எல்சி கனெக்டரையும் ஓவர் கம் பண்ணது. கம்பேர் டு எஃப்சி அதர் கனெக்டர்ஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்டர் கனெக்ஷன் ஸ்பீட்ல இருக்கும். ஸ்டில் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மற்ற கனெக்டர்ஸ்ல ஸ்ப்ரிங் லோடட் கனெக்ஷன், ட்விஸ்ட் லாக் இருக்க மாதிரி இதுல வந்து த்ரெட்டட் கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இதுல உள்ள மெயின் டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா. மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் ஆப்டிக்கல் டிஸ்கனெக்ட் இருக்கும். கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும், ஈவன் ரஃபர் சுச்சுவேஷன்ஸில் என்விரான்மெண்ட்ஸ்லையும் கூட. ஸோ அதான் மெயின் அட்வான்டேஜ், நான் ஆப்டிக்கல் டிஸ்கனெக்ட் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கனெக்டர் மாதிரியே இதுலேயும் வந்து கிராப் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் டு அதர் கனெக்டர்ஸ் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதான் இதோடைய டயக்ராம். லாஸ்ட் கனெக்டர் எம்டிபி ஆர் எம்பிஓ ஃபைபர் கனெக்டர்ஸ். எம்பிஓ கனெக்டர்ஸ் ஆர் எம்டிபி கனெக்டர்ஸ் வந்து மல்டி டெர்மினேஷன் புஷ் ஆன் ஆர் மல்டி ஃபைபர் புஷ் ஆன் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த கனெக்டர்ஸ் மெயினாக வந்து பொதுவாக ஃபைபர் கனெக்டர்ஸை வந்து 2 ஸ்டேஜஸாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்சி கனெக்டர்ஸ் எய்ம் டு அச்சீவ் வந்து கம்மியான ஸ்பேஸ்லையும் அதே சமயத்தில் ரொம்ப சின்ன சைஸில் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கனெக்டர்ஸ் வந்துச்சு. ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபைபர் அப்ளிகேஷன்ஸ்க்காக ஒரே கோரில் ஒரே அந்த கனெக்டருக்குள்ள
மல்டி கோர் இருக்க மாதிரி நம்ம கொண்டு வர்றதுக்காக தான் அடுத்த ஸ்டேஜ்ல எம்டிபி ஆர் எம்பிஓ கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ எம்டிபி எம்பிஓ கனெக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த கனெக்டர்லயுமே 2 ஃபைபர் 4 ஃபைபர் 8 ஃபைபர் அது மாதிரி அப் டு 72 ஃபைபர்ஸ் வரைக்கும் இதுல அலோகேட் பண்ணலாம். எம்டிபி ஆர் எம்பிஓ எம்பிஓ கனெக்டர்ஸ் எம்டிபி கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா எம்பிஓ கனெக்டர்ஸ் அது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இப்போ ஹை ஸ்பீட் டேட்டா சென்டர்ஸ்லயும் லேன் அப்ளிகேஷன்ஸ்லயும் இதை யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ ரிப்பன் கேபிள் வந்து இதுல யூஸ் பண்றாங்க. ஸோ எம்டிபி கனெக்டர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணா எம்பிஓ கனெக்டர்ஸ் வந்து மெக்கானிக்கல் யூசஸ்க்காக யூஸ் பண்றோம். ஸோ எம்டிபி கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்றது அதே மாதிரி பாலிஷ் பண்றது வேற ஏதாவது ஜெண்டர் அதாவது மேல் டு ஃபீமேல் கன்வர்ஷனா மாத்துறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2 கோர்ஸ்ல இருந்து 72 கோர்ஸ் வரைக்கும் நம்ம பண்றதுனால இதுல வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் நம்மளால வந்து மிச்சம் பண்ண முடியும். இதுல வந்து ஹை டென்சிட்டி ரேக்கை வந்து நம்மளால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இதான் மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா. இதை கிளீன் பண்றது டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதை கிளீன் பண்றது ஏன்னா நிறைய ஃபைபர்ஸ் இருக்கனால அதுல எந்த ஃபைபர் ஃபால்ட்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஐ ஹோப் இதான் இதோடைய டயக்ராம்.